Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா knife edge follower offset. என்னோட previous வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க knife edge follower radial. அப்ப போன கேம் ப்ரொஃபைலுக்கான ப்ரொசீஜர் இருக்கும், இந்த கேம் ப்ரொஃபைலுக்கான ப்ரொசீஜர் இருக்கும், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் இதை நான் எடுத்துக்கிறேன். A cam is to give the following motion to knife edge follower. அப்ப knife edge follower னு சொல்லிட்டாங்க. It is offset or radial அப்படின்றது கொஸ்டின் ஃபுல்லுத்தையும் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். Okay, first one outboard stroke during 60 degree of cam rotation. Again நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட மேக்ஸிமம் எல்லா டேட்டாவும் சிமிலர் டேட்டாஸ் தான், சேம் டேட்டாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால எந்த ஒரு டேட்டாவும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். அப்போ தீட்டா நாட் இனிஷியலா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல வர்றது அவுட்போர்ட் ஸ்ட்ரோக் 60 டிகிரியும், அடுத்தது 12 ஃபார் நெக்ஸ்ட் 30. அப்ப 12 வந்து 30 டிகிரியாவும் இருக்கு. இட் இஸ் கிவன் டேட்டா. தேர்ட் ஒன் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் 90 டிகிரியாவும், ஓகே, ரிமைனிங் 12 வந்து 180 டிகிரியாவும் இருக்கும். ஓகே, அடுத்த லைன் பாருங்க. the stroke of the follower is 30 mm. again stroke length that is equivalent to 30 mm. Okay, maximum displacement length 30 mm and the minimum radius of cam is 25 mm. Okay, அப்ப minimum radius அப்படின்றது தான் it is a base circle. so இதுதான் base circle அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுக்கான radius நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is 25 mm அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். the follower move with a simple harmonic motion. so அப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் displacement diagram எப்படி draw பண்ணோம் அப்படின்னா SHM ப்ரொசீஜர்ல தான் நீங்க draw பண்ணணும். ஓகேவா? during both outboard and return stroke. Okay, next one, draw the profile of the cam when the axis of the follower is offsetted by 10 mm from the axis of the cam shaft. so in the line லயே உங்களுக்கு தெரியும் it is offsetted to 10 mm. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா cam profile இருக்கு. ஓகே, so axis போடுங்க. so cam ஓட axisக்கு நேரா உங்களுக்கு knife edge follower கிடையாது. it is offsetted to 10 mm. ஓகே, இங்க இருந்து ஆப்செட் ஆயிருக்கு, ஒரு 10 mm ஆப்செட் ஆயிருக்கு. இதுக்கு நேரா ஒரு லைன் போடுங்க. சோ இந்த லைன்ல தான் knife edge இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் உங்களோட knife edge follower ஆப்செட். ஓகே, சோ இந்த ப்ரொஃபைல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சரி, பார்க்கலாம் வாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம கேம் ப்ரொஃபைல் டிரா பண்ணலாம். knife edge follower ஆப்செட்டுக்கு அதோட given data இங்க கொடுத்திருக்கேன். அவுட்போர்ட் ஸ்ட்ரோக் 60 டிகிரி, 12 30 டிகிரி and return stroke 90 டிகிரி and remaining is 180 டிகிரி. சோ இதுல ரெண்டு பாராமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். ஒன்னு வந்து பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் 25 mm எனக்கு தெரியும். ஆஃப்செட்டட் டிஸ்டன்ஸும் நீங்க ரேடியஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கீங்க. ஆஃப்செட்டட் அப்படின்றது நீங்க ரேடியஸா எடுத்தீங்க அப்படின்னா 10 mm இருக்கும். அதாவது ஆஃப்செட் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, சென்டர்ல இருந்து 10 mm அப்படின்றது ரேடியஸாவே நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம், அதுக்காக நான் ரேடியஸாவே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பி அப்படின்றது பேஸ் சர்க்கிள், ஞாபகம் வச்சுக்கங்க, this base circle. ரெண்டாவது வந்து offset distance. Okay, so again same procedure. first வந்து displacement diagram தான் வரையணும். second procedure தான் என்னது, cam profile. அப்ப displacement diagram அப்படின்றது SHM ல நீங்க draw பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? displacement diagram is in SHM. கவனிங்க, இதுதான் உங்களோட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஓகே ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல நீங்க செக் பண்ணிக்கலாம் எப்படி டிரா பண்ணுறது அப்படின்றது. இதுக்கான கிவன் டேட்டாவை தான் நம்ம இதுல ஃபீட் பண்ண போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டேன் அப்படின்றதுனால இதோட டேட்டா என்கிட்ட இருக்கு அவைலபிளா. பட் நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து தான் கேம் ப்ரொஃபைலுக்கு நீங்க போகணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்த டேட்டா இருக்கு அப்படின்றதால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ டிராயிங் எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சேம் ப்ரொசீஜர் as usual. ஒரு horizontal line draw பண்ணிக்கங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு vertical line draw பண்ணுங்க. உங்களுக்கு சென்டர் கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இத பேஸா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பேஸ் சர்க்கிள் டயாமீட்டர் வரைங்க. ஓகேவா? சோ பேஸ் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 25 mm. சோ ஸ்கேல் எடுத்துங்க, 25 mm க்கு கரெக்டா எடுத்துக்கங்க காம்பஸ்ல. ஓகே, 25 mm எடுத்துட்டேன். சோ சென்டர் இங்க இருக்கு. ஓகே, சோ ஒரு சர்க்கிளை டிரா பண்ணாங்க.
ஓகே. ஸோ இப்போ சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் ப்ரொசீஜரில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ரேடியல் அப்படின்னா இந்த ஆக்சிஸுக்கு ஃபாலோவர் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எட்ஜை வரைஞ்சிருப்பேன். பட் இதுக்கு அது மாதிரி வரைய முடியாது, ஏன்னா நைஃப் எட்ஜ் அப்படின்றது ஆப்செட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்செட்டடுக்கான ரேடியஸை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்செட்டட் ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm, ஆப்செட்டட் டிஸ்டன்ஸ் 10 mm. அப்போ 10 mmக்கு அதை ரேடியஸாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ 10 mm எடுத்துக்கிட்டு ஒரு சென்டரா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 10 mmக்கு ஒரு சர்க்கிளை டிரா பண்ணணும். ஓகே, பொறுமையா பண்ணுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஆப்செட்டட் சர்க்கிள் டிரா பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்செட்டட் சர்க்கிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ல இந்த இடத்துல மீட் ஆகுது பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. அதாவது இந்த வெர்டிகல் லைனுக்கு பேரலா அதுக்கு நீங்க ரோலர் ஸ்கேலை வச்சு நீங்க டிரா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இது மாதிரி 10 mm மூவ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லைனுக்கு வரும். ஓகே, அதாவது இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் வரைகிற மாதிரி. ஸோ இந்த லைனு இந்த பேஸ் சர்க்கிளை எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்ல தான் நீங்க நைஃப் எட்ஜை டிரா பண்ணணும், அதாவது அந்த ப்ரொஃபைலை டிரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான். ஓ, ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த சென்டரையும் ஃபர்ஸ்ட் லைனை ஜாயின் பண்ணுங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸா. லாஸ்ட் டைம் வெர்டிகலா இருந்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை இந்த லைனா மாறிச்சு பாத்தீங்களா. ரெஃபரன்ஸ் அப்படின்றது இங்க இருந்து தான் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் எங்க இருந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ ப்ரொடெக்டர் எப்படி வச்சுக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? 0 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட், அடுத்தது 60ல இருந்து 90க்கு ஒரு பாயிண்ட், அதாவது 30 டிகிரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 180க்கு ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் இப்போ நான் இது பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தெரியுதா? ஓகே, ஸோ அடுத்தது 60 முடிஞ்சு 30க்கு, நெக்ஸ்ட் வந்து 90. ஸோ இங்க இருக்க ஆங்கிள் வந்து 60 டிகிரி, இது 30 டிகிரி, இது 90 டிகிரி. ஓகே, ஸோ ட்ரா பண்ணிட்டேன். அகைன் இதை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் அவுட்போர்ட் ஸ்டோக்கையும் அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டோக்கையும் நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ சேம் ப்ரொடெக்டர் எடுத்துக்கங்க. ஸோ அதே மாதிரி பொசிஷன் வைங்க. 60 டிகிரியை 6 டிவிஷனா ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா 10 10 10. ஓகே, கரெக்டா வச்சுக்கோங்க. 10 10 அப்படின்னா இங்க ஒரு 10 20 30 40 50 and then 60. அதே மாதிரி இங்கேயும் 10 10 பிடிச்சுக்கங்க. இந்த 90 சாரி 10 10 இல்ல 15 தான். ஸோ கரெக்டாக பொசிஷன் வச்சுருங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இட் இஸ் 15 30 sorry this 45 60 75. ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணணும். லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் நான் எடுத்து விட்டுருப்பேன் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு அது மாதிரி லென்த்தா நீங்க போட தேவையில்ல. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே பேஸ் சர்க்கிளை இன்டர்செக்ட் பண்ற வரைக்கும் நீங்க போட்டா போதும். ஓகேவா? எப்படி அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ பேஸ் சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிறது இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பேஸ் பாயிண்ட் வரைக்கும் நீங்க எடுத்தா போதும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன். ஓகே, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இங்கே இருக்கும்.
ஓகே, அதே மாதிரி தான் இங்க இருக்கிறதும். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுட்டேன். ஓகே, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஸோ லென்த் ஆக்கிட்டேன். ஸோ அழைச்சிடுங்க, ஏன்னா நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு போட்டேன். ஸோ ஃபைனல் ஒன். ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நேம் கொடுக்குறேன் பாருங்க, 0. ஸோ இது வந்து 1 2 3 4 5 6. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அகைன் டுவெல்லிங் முடிஞ்சு வரும்போது 6 5 4 3 2 1. ஓகே, ஸோ உங்களுக்கு விஷுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இதில் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் பேஸ் சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள போட்ட அந்த ஆப்செட் சர்க்கிள்க்கும் டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த சர்க்கிள் பாத்தீங்களா, இந்த சர்க்கிள் உள்ள இருக்கு. ஸோ இந்த சர்க்கிளுக்கு ஓகே, இந்த சர்க்கிள் விஷுவலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இப்ப டிரா பண்ணி பாருங்க. ஆரஞ்சுல உள்ள டிரா பண்றேன் பாருங்க அந்த சர்க்கிளை. ஓகே, விஷுவலா தெரியுதா உங்களுக்கு இந்த சர்க்கிள்? சோ இந்த சர்க்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துங்க. இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்டா, ஓகேவா, இந்த ஒட்டின மாதிரி எடுத்துட்டு போனா போதும். ஸோ இங்க இருந்து ஒரு லைனை அப்படி வெளில எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தெரியுதா? ஓகே, அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த சர்க்கிளுக்கான டேஞ்சன்டா, ஓகேவா, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கான டேஞ்சன்டா. ஃபோர்த் ஒன் அதே மாதிரி அந்த சர்க்கிளுக்கான டேஞ்சன்ட். ஃபிஃப்த் ஒன் அந்த சர்க்கிளுக்கான டேஞ்சன்ட். சிக்ஸ்த் ஒன் எடுத்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கான டேஞ்சன்ட் தான். ஓகே, ஸோ இது விஷுவலா நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. சர்க்கிள் இருக்கு, டேஞ்சன்ட் அப்படின்றது இது மாதிரி ஒட்டின மாதிரி வந்தா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்த் பாயிண்ட்டுக்கும் அதே மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. சர்க்கிளுக்கு இங்க இருக்கு பாருங்க, சர்க்கிள் பாத்தீங்களா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் சர்க்கிள் டச் பண்ண மாதிரி இருக்கட்டும் போதும். ஸோ அங்கிருந்து வெளில எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க போதும். சிக்ஸ்த் பாயிண்ட் சர்க்கிளை ஒட்டின மாதிரி நீங்க எடுத்தா போதும். பாத்தீங்கன்னா தெரியும், வெளில எடுத்துருங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் சர்க்கிளை ஒட்டின மாதிரி எடுத்தா போதும். ஃபோர்த் ஒன். தேர்ட் பாயிண்ட் சர்க்கிளை ஒட்டின மாதிரி போதும். தேர்ட் ஒன். செகண்ட் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளை ஒட்டின மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் செகண்ட் ஒன் கிடைச்சிரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னும் சர்க்கிளை ஒட்டின மாதிரி எடுத்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜீரோக்கு நீங்க பண்ணணும்னு தேவையில்ல, ஏன்னா அது அந்த இடத்துல தான் லொக்கேட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான டேட்டாஸை இதுல இன்க்ளூட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களா அந்த லைன்ல தான் ஆர் கட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான டேட்டா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து 0. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து ஏ. இந்த ஏக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னது. ஓகே, ஸோ இவ்வளோதான் இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நீங்க இதில் ஃபீட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஆர்க் கவனிங்க, இந்த ஏவை தான் நான் இங்க எல்லுக்கும் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்ப அதுக்கும் நீங்க இதே டிஸ்டன்ஸை நீங்க மார்க் பண்ணலாம். இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா 1. ஸோ இதுல இருந்து ஒரு ஆர்க். ஓகே, ரெண்டாவது பிக்கு ஹைட் எடுத்துங்க.
ஸோ காம்பஸ் எடுத்துங்க. ஸோ செகண்ட் பாயிண்டா பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ பியோட ஹைட் எடுத்துக்கிட்டேன். ஸோ பி அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஆர்க் எடுத்துங்க, சேம் டிஸ்டன்ஸ்ன்றதுனால. ஓகே, தேர்ட் ஒன் சி. தேர்ட் பாயிண்ட் வந்து சி. ஸோ எடுத்துங்க. தேர்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இங்கிருந்தும் தேர்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி ஃபோர்த் வந்து டி பாயிண்டா. அப்போ பேஸ்லேருந்து டிக்கு மெஷர் பண்ணிக்கங்க. ஃபோர்த்துலேருந்து டிக்கு ஒரு ஆர்க்கு. இங்கிருந்தும் ஃபோர்த்துலேருந்து டிக்கு ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட் ஒன் 5 இ பாயிண்ட் இது. ஸோ இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. ஃபிஃப்த்துலேருந்து இ பாயிண்டா. ஸோ இங்கேருந்து ஃபிஃப்த்துலேருந்து ஒரு இ பாயிண்டா. ஃபைனல் ஒன் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் 30 mm. ஸோ அதுக்கு காம்பஸில் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி ஒன்று தான். ஓகே, அப்போ 6th பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. ஸோ இங்கே ஆர்க் வந்துடும். அதே மாதிரி 6th இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இங்கே ஆர்க் கிடச்சிரும். ஓகே, இதோட நேம்ஸ்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஆல்ஃபா வேல்யூலேயே இங்கே கொடுத்துட்டு வரேன் பாருங்க. 0, இது வந்து ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், முடியும் போது எம்லேயே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இப்படியே வச்சு நம்ம பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வழக்கம் போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே நைஃப் எட்ஜ் இங்கே இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ப்ரொஃபைலில் இதோ பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்ஸை அப்படியே சேர்க்கணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கர்வாக நீட்டாக ஜாயின் பண்ணுங்க. இது வரைக்கும் வந்துடும். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ரொஃபைல், அதாவது ரிட்டர்னில் இருக்கிற இந்த ப்ரொஃபைலையும் அதே மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை தெரியுதா உங்களுக்கு? இந்த ஜி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த டுவெல்லிங்கையும் சேர்த்து முடிச்சிருங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல. ஓகேவா? இன்கம்ப்ளீட் டயக்ராம் தான். இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பேஸ் சர்க்கிளை விராப் பண்ணணும். ஓகேவா? அப்போ பேஸ் சர்க்கிளை விராப் பண்ணணும் அப்படின்னா பேஸ் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஒரு நைஃப் எட்ஜ் ஃபாலோவர் ஆப்செட்டோட ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கேம் ப்ரொஃபைல் டயக்ராம். ஓகே, ஸோ இது மாதிரி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.